पुंडलिकावरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतनों की हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय हरि जय जय राम राम कृष्ण हरि जय जय राम राम हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय राम राम कृष्ण हरि हरि जय जय हरि जय जय राम 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 राम कृष्ण हरि हरि जय जय राम
सुंदर ते ध्यान उभे विटेवारी कर्कटावरी देवोनिया सुंदर ते ध्यान उभे विटेवारी सुंदर ते ध्यान उभे विटेवारी सुंदर ते ध्यान उभे विटेवारी सुंदर ते ध्यान उभे विटेवारी
सद्गुरु महाराज की, तुकाराम गणपती महाराज की, सुभाराम महाराज की, साधुनाथ महाराज की, सर्व संतों की मागता भिकारी मागता भिकारी चालो तुझे द्वारे 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 मागता भिकारी
जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण जगद्गुरु संत तुकोबा रायांच्या कीर्तन. तुकोबारायांना मर्यादा வேற ஒண்ணு. श्री सर्वश्री श्री 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 तुकाराम तुकाराम நான் பக்தி பண்ண போறேன் இன்னில இருந்தா நாளையில இருந்தா இல்ல நாளைக்கு நல்ல நாள். சுபாவம் மனுஷனுடைய சுபாவம். நேத்தி நவமி ஒருத்தர் ஏதோ பார்க்கல, நாளைக்கு தசமி நாளைக்கே பார்க்கலாம். பக்தி வரணும், அதற்கு விட்டவனுடைய கிருபை கிடைக்கணும். கேட்கணும் காசு இல்லைன்னா கேட்டா பொறும், இல்லைன்னா கேட்காட்டாலும் பரவாயில்லன்னா வரும் பொழுது அடிக்கடி சொல்லுவோம் தள்ளிண்டு வரும். நம்மளை தள்ளுனாக்க பணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. மகாலட்சுமியினுடைய அம்சம், அதற்கு ஒரு ஐஸ்வர்யத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. மோதுன்னா என்ன அர்த்தம்னா, சுனாமிலாம் நம்ம வந்து பார்த்தது இல்லை, நாம அந்த இடத்துல இல்லை, மோதி இழுத்துட்டு போயிடும். அப்படி செல்வம் செல்வம்னு சொல்லி அந்த செல்வத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வேணும். கேட்டா கொடுத்துட்டேன்னு, கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எவ்வாறு கேட்க வேண்டும் ஒரு வினயம் இருக்கு. ஜெகத்குரு துக்காராம் சொல்லி தரார், விட்டலா நான் வந்துட்டேன் உன்னுடைய இடத்துக்கு, உன்னுடைய பண்டரி கஷேத்திரத்துக்கு வந்துட்டேன். பண்டரி கஷேத்திரமாக நினைச்சுட்டு கண்ணை மூடிண்டு அப்படியே தான் இருக்கிற இடத்தையே பண்டரி கஷேத்திரமாக அங்கேயே வந்துட்டேன்னு. தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பண்டரிநாதனுக்கு ஒரு ஷலாமூர்த்தி உண்டு. அவருடைய கிரகத்துல ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். வீடும் அதுவும் சேர்ந்து இருக்கும். ஆனால் வீடும் அதுவும் ஒன்னா இருக்குமே தவிர அப்படியே குறுக்க நெடுக்க ஓடின்னு விளையாடின்னு இருக்க. வீட்டுக்குள்ளே இருந்து வரணும், ஒரு கதவு இருக்கும், ஒரு வழி இருக்கும், நிறைய வாசல் படி இருக்கும். அதுல அதுவும் ஒரு வாசல் வந்து அது அவரோட கோவில். அவர்கள் வீட்டுல பண்ற அத்தனை பதார்த்தங்களும் பகவானுக்கு நிவேதனமாக படைக்கப்பட்டுதான் ஸ்வீகரிச்சுக்கிறார். சாதாரண பசிக்கே, அங்க பக்தியே பசிக்கு புசிக்கிறது, பக்தியே உணவாக மாறுறதுங்க. அதை தெரிஞ்சுக்கணும், இந்த உணர்வை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போராத வரைக்கும் சொல்றார், நான் வந்து ஒரு பிச்சைக்காரங்கிறார் துக்காராம் மகாராஜ், பிகாரிங்கிறார். எப்படி என்ன பிகாரி? நான் பிகாரினா இல்ல கேட்கறான், அதான் பிகாரி. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, ஐயா இல்லையா, ஐயா என்கிட்ட இல்லையா. என்ன இல்லைனாக்க நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட என்ன சௌரியமோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ திரவியத்தை அவருக்கு போடுவோம். நம்மளுடைய தட்டிலையோ உண்டியிலையோ இல்லைன்னா ஒரு பாலை ஒன்று வச்சுருப்போம், டொப்புன்னு சத்தம் வரும். பாலை வச்சுட்டு இருக்கிற சாது வந்து கேட்க மாட்டான், அதை அப்படி பாட்டிட்டு இருப்பான். எந்த மகானுபாவனுக்கு கொடுக்கணும்னு தோன்றதோ கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா இன்னைக்கு பகவான் என்னை எப்படி வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அப்படி வச்சுட்டு போட்டும்.
இன்றைக்கு பசிதான், இன்னைக்கு பக்தி தான் பசின்னா பக்தியை புசிச்சுட்டு போறேன். இன்னைக்கு யாரும் போடல, பக்தி தான் எனக்கு பசிக்க ஆகாரம்னா அதை புசிக்கிறேன், தப்பு இல்லைங்கிற. அவன் பாளைய வச்சுட்டு இருப்பான், டப்பா தட்டெல்லாம் வச்சுட்டு இருக்க சத்தம் போடுறான். இன்றைக்கும் அப்படி இருக்கிறவன் இருக்கா? துக்காராம் மகாராஜ் சொல்றார், மாகணேன்று அபர்ணத்துல வருது, எனக்கு வேணும். அவர் ரொம்ப சொல்பமா தான் வேணும் கேட்கிறார். பொதுவா சொல்லிட்டே போவார், எங்கேயோ அப்படியே ஆகாசத்துல மிதந்துட்டு போவார். ஆகாசத்துல உண்மையிலே மிதப்பார். அவர் சரீரம் கீழே இருக்கும், அந்த உள்ள இருக்கிற அந்த அந்தரங்கம் இருக்கு இல்லையா, அது பறந்துட்டு இருக்கும். ஆகாசத்துல ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கும். பகவான் அப்படியே வைகுண்டத்துல ஒரு காட்சியா பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பான். அவருக்கு ஞாபகம் வந்தா ரக்குமாயிட்டு அடையாளம் காட்டி அதை பார்த்து துக்காராமனுடைய அந்த அவருடைய ஆனந்தம் நமக்கு அப்படியே சொரூபமா வந்துட்டு இருக்கு பாருங்க. ஏன் ரக்குமாய்க்கு உடனே சொல்லக்கூடாதுன்னா, இவர் திளைச்சு போறார் சுவாமி. இவர் திளைச்சு போறதுனால அந்த பக்தியில மாகணான்னு கேட்கிற பக்தியில கூட அவர் திளைச்சு போடுறார். ஏண்டா அப்படின்னாக்க, மாகத்தான் பிகாரி ஜாலோன் துஜே துவாரி, நான் உன்னுடைய மகாத்வாரத்துக்கு வந்தாச்சு. அவருக்கு எல்லாம் மகாத்வாரம். அவர் வீட்டுல இருந்ததும் மகாத்வாரம் தான். அவருடைய எய்தாப்புல ஒரு கோவில் இருக்கும், அதுவும் மகாத்வாரம் தான். பண்டரி கஷேத்திரம் போனாலும் மகாத்வாரம் தான். எங்கெங்கெல்லாம் பாண்டுரங்கனை ஸ்தாபிதம் பண்ணப்படும் அங்கெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு மகாத்வாரம் தான். உன்னுடைய துவாரத்துக்கு துவாரி, ஜாலோன் துஜே துவாரி, ஜாலோன் துஜே துவாரி விட்டலா, ஜாலோன் துஜே துவாரி. சாதாரணமா வரல, சும்மா ஒண்ணும் வரல, பொழுது போகாத வரல. மாகதாம் பிகாரி, ஓட எடுத்துட்டு பிக்ஷை கேட்க வந்திருக்கேன். லிஸ்ட் போடுற, பிச்சை கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கேட்கறது போக அவருடைய கையை ஏந்தி கேட்கறதுன்றது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இவர் என்ன கேட்கறா, கையை ஏந்தல, ஏன்னா கையில அவருடைய தம்பூர் இருக்கு. அந்த தம்பூர் இல்லாத வெளியிலே போக மாட்டோம். கோயிலுக்கு போனா தம்பூர் இருக்கும். மகாத்வாரமா இருக்கிற எந்த நிலைக்கு போனாலும் தம்பூர் இருக்கும். அந்த தம்பூர்ல மீட்டுட்டே இருக்கும், எடுக்கணும். பெரும்பாலும் கண்ணை மூடின நிலையில தான் அவருடைய பக்தி பிரகடனமா. காரணம் என்னன்னா, ஒரு தன்னை மறந்து ஒரு வாருணி நிலைக்கு போயிடுறார். நான் தான் இங்க இருக்கோம், தேகுல இருக்கோம், ஆழந்திக்கு போயிருக்கோம், வழியில இருக்கிற கிராமத்துக்கு போயிருக்கோம். பூனாலாம் உண்டு. பூனால ஏதோ புதுசுன்னு வச்சோம், பூனா உண்டு. பூனான்ற கிராமம் உண்டு. பூனா கிராமமா தான் இருக்கு. நாம இப்ப பாம்பே போனாலும் பூனா கிராமம் தான் போவார். எங்க அவருக்கு எங்க தோட்டதோ போவார். இல்லைன்னா பண்டாரவாட மலை இருக்கும் பக்கத்துலயே, அவருடைய கிராமம் பக்கத்துலயே இருக்கும். அழகான மலை, இப்பவே அழகா இருக்கு. அப்போ ரொம்ப அழகா ரம்யமா இருந்திருக்கும். போனா அங்க போயிடுவார், திரும்பி கீழே இறங்கி வருவார், திரும்பி கோயிலுக்கு போய் ஏதோ பண்ணுவார். கொஞ்சம் இளைப்பாடுறதுக்காக சுவாசத்தை அப்படி நிதானப்படுத்தி உட்கார்ந்து பறை தவிர அர்த்தம் இல்லாத அலையவே மாட்டேன். இவ்வளவு அலைச்சலுக்கும் அவருடைய அந்தரங்கம் கேட்கறது விட்டலா, நான் மாகத்தான் பிகாரி ஜாலோன் துஜே துவாரி, உன்னுடைய மகாத்வாரத்துக்கு பிக்ஷை கேட்டு வந்திருக்கேன். மஜஹரி தேய்ரே, தேய்ரே மஜஹரி, தானமா குடுறா, கிருபா தான, தானமா குடுறாங்க. ஒரு அபங்கத்துல சொல்றாரு. துக்காராம் மகாராஜ் எளிமை இல்லை, அவ்வளவு டக்கு டக்குன்னு சொல்லிட முடியாது. கீர்த்தன்கர் முதல்ல பணியோட அவருடைய திருவடியை பிடிச்சு நமஸ்காரம் மானசீகமா பண்ணிட்டு, அப்பா துக்காராமா வழிகாட்டுப்பா, இன்றைக்கு நீ சொன்னதுல யதாசக்தி ஏதோ சொல்றதுக்கு வழி காட்டுப்பா, வழிகாட்டு, இந்த ஞான கண்ணை திற. ஏன்னால் ஊனக்கண் எப்பவுமே இருக்கு, அதுல எல்லாம் தெரியும், அர்த்தமில்லா தெரியும். அவன் அவனுடைய திருவடிப்பட்டு அவன் ஆகியோட தான் இந்த ஞான கண் திறக்கணும். அவன் திறக்கணும்னு ஆசைப்பட்டா விட்டலன் திறந்துடட்டும் அப்படின்னு சொல்லுவான். இவர் திறக்கணும்னு ஆசைப்பட்டாதான் அவன் திறந்துடணும்னு சொல்லுவான் விட்டல். இவரே கேட்கிறார், தேய் மஜஹரி கிருபா தான், எனக்கு தானம் கொடுக்கும். அந்த தானத்தில் அவனும் முதல் வார்த்தையில நான் பிச்சைக்காரனா வரேன்னு சொல்லியிருக்காரு.
எனக்கு பிக்ஷை கொடுன்னு சொல்லுங்க. உன்னுடைய மகாத்வா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதேச்சா வந்த இடத்துல உன்னை கேட்கல, உன்னை தேடிட்டு வந்திருக்கேன். விட்டலா நன்னா புரிஞ்சுக்கோ, உன்னை தேடிட்டு உன்னுடைய இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதை விட்டுடு, பிச்சைக்காரனை விட்டுடு. எனக்கு ஒரே ஒரு கிருபைய தானமா கொடு. மஜ ஹரி, என்னோட ஹரி, எனக்கு என்னோட ஹரி, உன்னோட மகாத்வாரத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு கிருபைய தானமா கொடு. ஒரு அவங்கத்திலே சொல்றாரு அவர். டாக்கலோ செந்தாரி உபாயாச்சக விகாரி டாக்கலோ செந்தாரி உபாயாச்சக விகாரி அஜபிக காகி தேவா प्रेम भागुके पाटवा प्रेम भागुके पाटवा टाकलो चेंद्वारी उमाया जग विकारी आज बीक कागी देवा आज बीक कागी देवा प्रेम भागुके पाटवा प्रेम भागुके पाटवा द्वारी उबा याचक भिखारी मजबीक काही देवा प्रेम बातुके पाटवा ரெண்டும் ஒண்ணு மாதிரி இருக்கும், வேற வேற. ரெண்டுனுடைய பாவமும் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்குமா, நாலு வேற வேற. அங்க மாகனாவே வரலையே. டாக்கலோச்சேன் துவாரி உபாயாச்சக விகாரி மஜபீக காகி தேவா பிரேம பாதுகே பாட்டவா. நான் இந்த பாட்டவாங்கிற ஒரு அக்ஷரத்தை மராட்டில ரொம்ப ரசிச்சது துகாரம் அடைந்த அபங்கத்துல நிறைய பாட்டவா உண்டு. நீ பாட்டி வித்தோம் பாட்டவா நான் அனுப்புறேன், அனுப்பிச்சு வைக்கிறேன். சராசரி மனிதர்கள் உபயோகிக்கிற ஒரு அக்ஷரம். தன்னுடைய பாஷையில் எப்படி நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் அனுப்பிச்சு வச்சுடுறேன், இல்ல அனுப்பிச்சு வச்சுடுறேன், வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான், நல்லா கவலைப்பட வேண்டாம். இத மாதிரி உபயோகிக்கிற ஒரு அக்ஷரத்தை என்ன கேட்கிறாருனாக்க, விட்டலா உன்னுடைய மகாத்வாரத்துக்கு வந்துட்டு பிகாரியா வேற வந்திருக்கேன், பிச்சைக்காரனா வேற வந்திருக்கேன், உன்னுடைய இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வேணும் விட்டலா, எனக்கு என்ன வேணும், எதுவா இருந்தாலும் சொல்லணும். சொல்ல சராசரி பாஷையில நம்ம சராசரியா குழந்தைகள் அம்மாவா இருக்கட்டும் அப்பாவாகட்டும் அங்கெல்லாம் சீக்கிரம் சொல்ல, இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவோம், அது வேண்டாம் கீர்த்தனை கோபமா சொல்ல, சீக்கிரம் சொல்லி வேண்டாம். பிரேம பாதுகே பாட்டவா, பிரேம பாதுகே பாட்டவா, எனக்கு அனுப்பி வைக்கிறார். யாராவது கேட்பாளா, எந்த சந்தராவது கேட்டு பார்த்துக்கலா, ஏதாவது ஒரு கீர்த்தன்ல எனக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன வஸ்துவா, அது என்ன லட்டுவா, பால் பாயசமா, ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு வேலைக்காரன் மூலமா கொடுத்துருக்கு இல்ல, இப்படி அவங்க எழுதினா நன்னா இருக்குமே எழுத்த கவித்துவத்தை எடுத்து எழுதி கொடுக்கணும். பிச்சைக்காரனுக்கு கவித்துவம் என்னது வேணும், பிச்சைக்காரனுக்கு என்ன வேணும், அவருக்கு நிறைவு வேணும். நாம பிரகாரம் சராசரி மனுஷன் பிரகாரம் பிச்சைக்காரன் தான் பசியோட இருக்கிறவன் தான். இவரும் இருக்கார் பக்தி பசியோட இருக்கார். இவருக்கு இந்த சராசரியா மனுஷனுக்கு இந்த அடி வயிறத்தை மேல் வயிறு சாப்பிடுறன்னு ஒரு அசிடிட்டியோட கலந்து ஒரு பசி இருக்கே, அதுக்கு அந்த தான் எனக்கு தெரியாது. எப்பவுமே ஒரு கோர பசி பக்தி பசி. சுவாமிய மாட்ட வைக்க பாக்குற, விட்டலன மாட்ட வைக்க பாக்குற, வாத விவாதம் பண்ணல, ஆனா மாட்டி வைக்கிறார் சுவாமிய, தர்ம சங்கடப்படுத்த வைக்கிறார். என்ன தர்ம சங்கடப்படுத்துனா, அவர் தர்ம சங்கடப்படுத்த வைக்கிறார்னு நம்ம சொல்லக்கூடாது. தர்ம சங்கடப்படுத்துறா மாதிரி வச்சனம் வருது, அத மாதிரி கீர்த்தனம் வருது. அதுல யாருடா மயங்கறார்னா சாட்சாத் விட்டர்.
மகுடிக்கு சர்ப்பம் மயங்குற மாதிரி அந்த பரபிரம்மம் மயங்கிறது. குணமே இல்லாத பிரம்மம் அப்படி மகுடிக்கு அந்த சர்ப்பம் அப்படியே ஆட்டும். அது அதிர்வுகள்ல தான் ஆட்டுறது. அது கொண்டு வந்து மகுடி சத்தம்லாம் கேட்காதான். கண்டுபிடிச்சு சொல்லுக்கா விஞ்ஞான ரீதியா. விந்தையான ஞானத்தை உடைச்சு சொல்லிருக்கா. அது அதிர்வுகளுக்காக ஆடிக்கொண்டு தன்னை தயார் நிலையில வச்சிருந்தா. பகவான் தயார் நிலையிலே இல்லை. என்னால் எது வேணாலும் தட்சணம் கொடுக்க முடியும் அவனால. அவன் யோஜனையே பண்ணுவான். யோசிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில வந்துடும். என்ன கிருப்பை வேணுமோ. இவர் கேட்டிருக்கிறது கிருபா தான. எப்படி வேணும்னு நீ அனுப்பிச்சு வைங்க. நான் உன்னுடைய டாக்கலோச்சே துவாரி மகாத்வாரத்துக்கு வந்திருக்கேன். யாச்சக விகாரியாக வந்திருக்கேன். என் பங்குக்கு கேட்காத வந்துட்டா என்னுடைய முன்னோர்கள் சொல்வார். மாவுலி ஞானேஸ்வர் சொல்வார். சந்த சிரோன்மணி நாம்தேவ் மகாராஜ் சொல்வார். கேட்காத வந்துட்டியே, எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த ஒரு வரியை நிரப்ப வேண்டாமா? நாம கேட்கறது நம்ம கடமை இல்ல. கேட்டுட்டு பகவான்கிட்ட கேட்டுட்டு தப்பே இல்ல. என்னால முடியலடான்னு கேட்டுடு, உனக்கு உடனே வந்து கிருபை பண்ணுவான். எனக்கு நடக்க தெரியலடா சொல்லி நடக்க வழி பண்ணுவான். நீ எது கேட்டாலும் செய்வான். துக்காராம் கிட்டே இருந்து எப்படி பக்தியை தெரிஞ்சுக்கணும், பிரேம பக்தி எப்படி உணரணும், அந்த அமிர்த பாஷ்பத்தை எப்படி அடையணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த கீர்த்தனை. அவர் சொல்றார், பிரேம பாத்துக்கே பாட்டவானா அனுப்பி வைன. யாருகிட்ட அனுப்பி வைக்கிறது? என்ன அர்த்தம்னா, ரெண்டு சித்தாந்தத்தை, பெரிய சித்தாந்தை தத்துவார்த்தத்தை முன்வைக்கிறார். நான் பிச்சைக்காரனாக வந்திருக்கேன், உனக்கு தெரியாதது இல்ல. பிச்சைக்காரனுக்கு போட்டா போடலாம், இல்ல பிக்ஷை இல்லப்பா, சாப்பாடெல்லாம் தீர்ந்து போயிடுது, இப்ப போய் கேட்கிறேப்பா, தர்ம சங்கடப்படுத்துறேன்னு அனுப்பிச்சு விடலாம். பிச்சைக்காரன் அவர் பிச்சைக்காரன் வந்திருக்கேன்னு சொல்றாரு. மாகத்தாம் பிகாரி ஜாலோ துஜே துவாரி வந்திருக்கேன் சொல்லிட்டு சொல்ற. யாச்சகனாகவும் வந்திருக்கேன். யாச்சகம்னு வந்தவனுக்கு ஏதாவது கொடுக்கணும். யாச்சகம்னு ஒரு நிலையில இருந்து பிகாரியினுடைய நிலையில இருந்தாலும் யாச்சகம்னு வந்துட்டா அவனுக்கு கொடுக்கலன்னா கொடுக்காதவன் தீன புருஷன் ஆயிடும். அதனுடைய அர்த்தம் அது. துக்காராம் மகராஜ் விட்டலனை தீனன் ஆக்கிறதுக்காக சொல்லல. இதுவோ அதுவோ பிரேம பாத்துக்கே பாட்டம். எது வேணாலும் அனுப்பி வை. எனக்கு வேணுங்கிறது என்னன்னு சொல்றேன். எனக்கு வேணுங்கிறதுலாம் பிரேம பாவத்தை அனுப்பி வை. பிச்சைக்காரனா கேட்டாலும் சரி, யாச்சகனாக கேட்டாலும் சரி. யாச்சகனாக கேட்டு நீ கொடுக்கலன்னா உனக்கு அதனுடைய நிலை தெரியும். பிச்சைக்காரனாக கேட்டு கொடுக்கிறதோ கொடுக்காதோ உன்னுடைய இஷ்டம். என் மனசுல ஒரு தழுமல் இருக்கு. அந்த சங்கடம் என்னை நான் கரெக்டாக கேட்டுடு விட்டல் என்கிட்ட, தீர்க்கமாக கேட்டுடு விட்டல் என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கா சந்தர்கள். உனக்கு என்ன வேணுமோ கேட்டுடுன்னு. அதனால கேட்கிறேன், திரும்பி திரும்பி எனக்கு வேணும். ஜென்மோ ஜென்மி ஆமி பகு புண்ணிய கேளே தேவாயா விட்டல கிருபா கேளே. என்ன உனக்கு கிருபா கேளுன்னு. ஆணிக்க தேவதா நயே மாஜித்தி गोडगीत गात विठोबाचे जन्मो जन्मी आम्ही बहु पुण्य केले. जन्मो जन्मी आम्ही जन्मो जन्मी आम्ही बहु पुण्य केले. देवाया देवा
जन्मोनी संसार चालो त्यांचा दास हडसोनी घ्यारे विठला हडसोनी घ्यारे नामदेव महाराज சொல்றார் நிறைய சொல்றார் அதுல ஒரு திவலை ஒரே ஒரு கொடி நிறைய சொல்றார் அவரே தானே இவரும் ரெண்டு பேரும் ஒன்று தானே அதனால சொல்றார் எனக்கு நாமதேவனுடைய பிரேம பாவத்தை கொடுப்பார் நாமதேவ் எத்தனை பிரேமம் நாமதேவ் பிரேம பாவத்தை கொடுனா என்ன அர்த்தம்னா பிரகலாதனுடைய சேர்த்து அவன் ஒரு அம்சம் உன்னை நாராயணான்னு கூப்பிடும் போது அப்படியே உருகிறா போல ஒரு உணர்வு வருது இல்லையா இல்லைன்னா நீ கம்பத்தை எட்டி உதைச்சு இரண்யகசிபை வதம் பண்ணுவியாப்பா காத்துன்னு இருக்கே பிரகலாதன் வாயால சொல்லணும் அப்புறம் வரணும் அதுலதான் சுகம் அதுலதான் பிரம்ம சுகம் கிடைக்கும் சுவாமிக்கு தெரியாதில்ல இரண்யகசிபுவே கேட்கலாம் அவனே பெரிய தபஸ்வி நமக்கு தெரியாது எப்பவுமே வந்து சினிமால காட்டி காட்டி நமக்கு இரண்யகசிபுனா உடனே ஒரு கோர தாண்டவம் மகா தபஸ்வி பெரிய பக்தன் அவனுடைய மூளையில பக்தி ஸ்புரிக்க வைக்காத பாத்துக்கிறான் பகவான் காரணம் பிரகலாதன் நமக்கு பக்தி தெரியணும் இல்லையா அதுக்காக பிரேம பீர்த்தி நாம உச்சி தற்கராவேன்னு அங்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டே இருக்கு ஜென்மமா வரல அப்படி யுகாந்திரமா டிரான்ஸ்ஃபர் ஆகி யுகாந்திர டிரான்ஸ்ஃபர் நடக்கிற காரியமா சொல்லுங்க வந்துட்டே இருக்கு ஆவே சஞ்சரோவி ஹிருதயாமதி ஹிருதயத்துல வந்து சஞ்சாரம் பண்ணணும்னா அந்த ஹிருதயத்துல என்ன பாகத்துல எல்லாம் நிரம்ப முடியுமோ இருக்கிறதே இத்தனோண்டு அவளுடைய கையை அப்படி மூடினா அந்த மணிக்கட்டு எவ்வளவு காட்டுறதோ வாழும் கன பரிமாணம் அதுதான் நம்மளுடைய டைமென்ஷன் ஆஃப் த ஹார்ட் இதுக்குள்ள எவ்வளவு கோண கீத காத்தி ஹடசோனி யாரே வர விட்டோ வாசி வரணும் சுவாமி இதுல வேற பிரேம பாத்துக்கே பாட்டவா அச்சுவை நான் யாச்சகரா வந்திருக்கேன் பிகாரியா வந்திருக்கேன் ரெண்டுமா வந்திருக்கேன் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் விட்டலா உன்னோடது இதுவா அதுவா அதுவா இதுவா இதுவா எது வேணாலும் இருக்கு ஏன் அப்படி வந்திருக்கேன்றத ஒரே அக்ஷரத்துல புரிய சொன்னா போறோம் எனக்கு புரியணும் திருப்பி சொல்றேன் சர்வ பாவே சரண ஆலோ பாண்டுரங்க அதுல இருக்கு சர்வ பாவே சரண ரெண்டு தான் பண்ண முடியும் யாச்சகனா வந்தாலும் தரித்திரம் யார் யாச்சகம் பண்ணுவா தரித்திரம் இருக்கணும் யாச்சகம் பண்ணுவா பல தரித்திரங்கள் இருக்கு நவவித கிருபைகள் கிடைக்கிறதுக்கும் தரித்திரம் இருந்து அது போனோம்னா அவன் தான் கொடுக்கணும் வெறும் தனம் இல்லை அவனை நினைக்கக்கூடிய பாவம் அந்த பாவத்துல பிரேமம் வந்து கலக்கணும் ரெண்டும் கலந்த உடனே அது பக்தியாக ஸ்புரிச்சு அந்த ஹிருதயத்துல மாஜே ஹிருதயம் வந்து நிரம்பணும் அதற்கப்புறம் நாபி கமலத்திலிருந்து சுவாசம் அக்ஷரமாக அபங்கமாக பங்கம் இல்லாத வந்து சாதுக்கள் எல்லாம் ரட்சிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போகும் சாத்தியம் என்ன நிலை இருக்கு பாருங்க தாபத்திலேயே மாஜி தாபவிலி காய எனக்கு தாபம் நிறைய இருக்கு விட்டதா இவருடைய தாபம் என்னன்றது இவருக்கு தெரியாது உண்மையா சொல்றேன் துகாராம் மகாராஜுக்கு இருக்கிற தாபம் வந்து அகண்டமா இருக்கு யுகாந்திர தாபம் அது யுகாந்திர தாபம் வந்திருக்கு அவரை தாக்கி இருக்கு ஏன்னா பழுத்த நிலையில வந்திருக்கார் பழுத்த ஞான பழமாக வந்திருக்கார் தேவுல வந்து அடைக்கலம் ஆயிருக்கார் பகவானுடைய சங்கல்பம் பழுத்த நிலையில வந்திருக்கார் பூரண பக்தி பிழம்பா வந்திருக்காரு அப்ப சொல்றார் தாபம் இருக்கு உன்னுடைய திருவிடையை தவிர எனக்கு எதுவுமே சீதாளமா இல்லைன்ற அனல் அனல் அக்னியா இருக்கு அவரே சொல்லியிருக்கார் நான் ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ராம் சதா நாம கோஷ கரு ஹரி கதா தேனே சதா சித்த சமாதான எனக்கு சமாதானம் மட்டும் கிடைக்கலப்பா நான் அதுலதான் என்னுடைய எல்லா சுகம் எல்லா அலங்காரத்தையும் பார்க்கிறேன் அதனால என்னுடைய ஹிருதயம் ஆனந்தே நிர்பார டூலத்தசோ அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு அழகா ஆடிட்டு இருக்கு அதனால என்னுடைய சரீரம் என்ன ஆயிடுச்சுன்னா அமீசாலும் அக்னி ரூப அக்னி அக்னி கீழ எதுவுமே கிடையாது பொசிக்கணும் அத்தனையும் பொசிக்கணும்
அவரே தன்னையே அக்னிங்கிறார். நான் ஏன் அக்னியா வந்தாலன்றார். உன்னுடைய நாமம் உள்ள பழுத்து 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 யுகாந்திரமா ஏறி நான் அக்னி பிழம்பாக மாறிட்டேன். துகாராம் மகாராஜே சொல்றார், துகாமணே அமி சாலோ அக்னி ரூப நேத்தி பாப புண்ணிய லாபம். எனக்கு பாவம் புண்ணியம் தசைகள்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற. அப்போ இந்த தசைகள் பாவம் புண்ணியத்தை சீர்தூக்கும் பொழுது பக்திக்கு நாம் தயாராக இருக்கோமா? நமக்கு லவலேசம் அது வந்திருக்கா? லவலேசம் ஒரு திவலை கிடைச்சிருக்கா துகாராமோட பக்தி? நாமளும் துகாராம தான் கேட்கணும். பிரேம பாத்துக்கே பாட்டவா துக்கா பிரேம பாத்துக்கே பாட்டவா தேயி மஜா ஹரி மாரி தேஜி தேயி மஜா துக்கா கிருபா கேலி. நானும் உன்னுடைய மகாத்வாரத்துக்கு வந்திருக்கேன். முடிவில்லா அவருடைய அபங்கத்துக்கு வந்து இப்ப நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற கீர்த்தனுக்கு ஒரு தற்காலிகமா ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. துக்காராம் அவர்களுடைய கீர்த்தனுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. நாம நினைச்சிட்டு இருப்போம் இவ்வளவுதானே முடிஞ்சிருக்க. துக்காமணே ஆத்தா சரணாகத்தா கராவே சனாத மாய பாப்பான்னு சொல்லிட்டாரே அப்படின்னா அப்ப முடிக்க அவ்வளவுதானே முடியல. அது இந்த சனாதன்றதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா என்னெல்லாமும் இருக்கு. நீங்க நாம் எத்தனை கீர்த்தங்கர்களுடைய பாவங்களை அனுபவிக்கிறோம், எத்தனை விதமான பிரவச்சனங்களை அனுபவிக்கிறோம், எத்தனை விதமான பாவங்களை புராணங்களை அற்றாகி புராணி அரிசி காத்தி 1 2 இல்ல 18 புராணம் சொல்றது அவருடைய பிரபாவத்தை. அந்த புராணம் பூரா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒருவேளை நல்ல தீர்க்கமா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள வயோதிக நிலை வந்தவர்கள் கண்ணு பஞ்சடைஞ்சு போகும், தட்டி தடமாற வேண்டியிருக்கும், கண்ணாடி இருந்தாலும் தெரியாது, சொன்னா காது கேட்காது. பஞ்சபூதங்கள் மாதிரி எல்லா இந்திரியங்களும் நம்ம தகராறு பண்ணும், மக்கள் பண்ணும், நம்மளோட கோஆபரேட் பண்ணாது. மாமாக்கு வயசாயிட்டா மாமிக்கு வயசாயிட்டான்னு கேட்பா, அது முக்கியம் இல்லையே, தகராறுக்கு முன்னாடியே கொடுப்பா. அதுதான் தேயி மஜாக சீதள வாமையா. எனக்கு உன்னுடைய திருவடியா இருக்கு, என்னை சுத்தி எதுவுமே எனக்கு சரியா இல்லைங்கிறது. அவர் இருந்த கிராமம்லாம் நன்னா இருந்தது, அவருடைய இந்திராணி நதி நன்னா இருந்தது, பண்டாரவாட மலை நன்னா இருந்தது, பாதையெல்லாம் நன்னா இருந்தது. இவர் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு திருப்தி இல்லையே, விட்டலா திருப்தி இல்லாத ஒரு ஜென்மா கொடுத்துட்டியே. எதுல திருப்தி இல்ல? பிரேம பக்தியில திருப்தி இல்ல. பிரேம பாதுகே பாட்டவான்னு யாரு கேட்பா? திருப்தி இல்லாதவா திருப்பி அனுப்புன்னு கேட்பா. சொல்றாருன்னா எந்த நிலைக்கு அவருடைய பக்தி போயிருக்குன்னா பாருங்க, அதை முடிக்கவே முடியாது. அவருடைய கீர்த்தனை முடிக்கவே முடியாது. ஃபோர்ஸ் பண்ணணும், ஹட்டாயோகம் பண்ணி தான் கீர்த்தனை முடிக்க வேண்டும். மனுஷனா பிறந்துட்டோமே, கால நேர அவகாசம் வேண்டிருக்கு, நமக்கு அவ்வளவுதானே கொடுத்துட்டான். லகுவான புத்தி தான் கொடுத்துட்டான். போரும் பனி லவலேஷம் ஒன்னால யதாசக்தி முடியறதை செய்ப்பா, போரும் அவ்வளவுதான். உனக்கும் கிருப்பை உண்டு துகாராம் மகாராஜ், உனக்கும் கிருப்பை உண்டு துகாராம் மகாராஜ் சொல்லிட்டா, விட்டல் என்ன சொன்னா, உனக்கு கிருப்பை உண்டு. அர்த்தம் அவர் சொல்லும் போது எல்லாமே எளிமையா. மணே ஆத்தா துஜா சரணாகதா கராவே சனாதன. அதாவது சனாதன தர்மம், சனாதன அடிச்சுக்கிறோமே, சனாதன தர்மம், சனாதன தர்மக்கு ஜெயகர்த்தனா அது என்ன ஒண்ணும் சொல்லல. எப்படி எல்லாம் வாழணும், எப்படி எல்லாம் துதிக்கணும், எப்படி எல்லாம் இந்த அந்தரங்கத்தை சுத்தம் செஞ்சுக்கணும். இந்த ஜென்மம் கிடைச்சுட்டே இருக்கும், அப்படியே லட்டு மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த தரம் வந்து கார் பங்களா இருக்கிற ஒரு பிறவி, அடுத்தது அரண்மனை சேவகர்கள் அப்படி இருக்கிற பிறவி, அதுக்கப்புறம் எங்கே உட்காண்டாலும் பட்டனை தட்டி விட்டா எல்லா இடத்துலயும் எல்லாம் போய் இடிஞ்சு எல்லாம் சம்ஹாரம் பண்ணும். ஒண்ணும் நடக்காது. துக்காராம் மகாராஜ் சொல்லிடுறார் தெளிவா, பாபுத்த ஜென்ம அந்தி ஜென்மலாசி நரா தேவத்து சோயரா கரியாதா. கடைசி ஜென்மா நீ பாக்கி இருக்குன்னா ஏதாவது புத்தகத்துல படிச்சு நேரத்தை வீடடிக்காத. இதுல யார நீ கட்டியமா பிடிச்சுக்கணுமோ அவளை பிடிச்சுக்கோ. அதை நான் சொல்லித்தரேன்.
बहुत जन्मांती जन्मलासी नरा देव तू सोयरा करियाता बापा स्वहिताचा स्वार्थ अनंताचा अर्था सांडियाता कल्पनेची वाट मार्गाचा पंढरीची जावे सर्व सुख घ्यावे उपते पहावे विठेवरी उभा आनंदाचा कंद तुका नाचे छंद नाम घोष विठ्ठल विठ्ठल வரிசையா சொல்லிட்டு வந்தாரு. நிறைய சொல்லிருக்காரு. பகுத்த ஜென்மாந்தி ஜென்மலாசி நரா நம்மளுடைய ஜென்மத்தை கன்ஃபார்ம் பண்றாரு. சயின்டிபிக் டீடைல்ஸ் கொடுக்குறாரு. தேவத்து சோயரா டைரக்ஷன் கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட் ஆகிக்கோ, சுவாமியை ஃப்ரெண்ட் ஆகிக்கோ, சகாமாய பாப்பா விட்டலாவா ஆகிக்கோ, ஃப்ரெண்ட் ஆகிக்கோ. அவர் ஃப்ரெண்ட் ஆனா ருக்குமாயி ஃப்ரெண்ட் ஆயிடுவா, ருக்குமாயி ஃப்ரெண்ட் ஆனா தேவர்கள்லாம் ஃப்ரெண்ட் ஆவா, சனகாதிகள் ஃப்ரெண்ட் ஆவா, நாரத தும்பர கிண்ணற எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜெகத்துல ஒரு ஃப்ரெண்டே வேண்டாம். அப்படி சொல்ற பிரபு சொல்ற கரெக்ட்ல துக்கா நாச்சே சந்த நாமம் சொல்லி சுக்கா நாச்சம் நிர்த்தியம் பண்ணணுமா? அதுக்காக இவ்வளவு இது நமக்கு கடைசிதான் முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மணே ஆத்தா துஜா சரணாகத்தா கராவேசம் அந்த சனாதன தர்மம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மள அறியா சொல்லுவோம். வாய் சும்மாவே இருக்காது. முணுமுணுப்பாது போறோம். யாருக்கு கேட்கணும்? அந்த பிரம்மத்துக்கு கேட்டா அப்புறம் அவனுக்கு ஒண்ணும் இந்த ஸ்பீக்கர் அது இது இந்த மைக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். உன்னுடைய சுவாசத்துல இருந்து வர ஸ்மரியல் போறோம் அவனுக்கு புரிஞ்சு போயிடும். அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிட்டே இருப்பான். அவனுடைய ஜன்மபாவம் எது அவசியமோ எது தகுமோ கொடுப்பான். அதான் சொல்றார் உச்சிததே கரா. பிரேம பிரீத்தி நாம மட்டும் கேட்கல. பிரேமம் பிரீத்தி அது என்ன துகாராம் மகாராஜ் எனக்கு சொல்லி கொடுத்தாதான் தெரியும். எனக்கு அவ்வளவுதான் மூளை. பிரேமம் வேற பிரீத்தி வேறையா இருக்கும். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ரெண்டு ஒண்ணாங்க சொல்ல மாட்டேன். பிரேமம் பிரீத்தினா நமக்கு இஷ்டம் போல இருக்கு. எனக்கு இது இஷ்டம். எனக்கு ரொம்ப பிரீத்தி நல்லா பிடிக்கும். நல்லா மைசூர் பாக்கு நிறைய கடலை நெய் விட்டு அப்படி வழுக்கிட்டு தொண்டையில கொஞ்ச பிடிக்கும். எவ்வளவு சாப்பிட முடியும் உன்னால? 4 சாப்பிடலாம், 5 சாப்பிடலாம், 6 சாப்பிடலாம். உபதிரவம் வந்துடும். ஒரு மைசூர் பாக்கு பார்த்தாலே வேண்டாம்னு சொல்ல தோணும். அப்ப பிரீத்தி இருக்கணும், அதுல பிரேமம் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்துட்டாலும் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிட்டா கூட பார்த்துக்கோ விட்டலாம். நான் குழந்தை இல்லையா? நீ உச்சிதத்தை கொடு. எது உச்சிதம் தெரியும்? எங்க வயசை பார்க்காத, நாங்க படிச்சதை பார்க்காத. ஒருத்தர் வாசிப்பா, ஒருத்தர் பாடுவார். ஏதோ அவளுக்கு என்னவோ தோடினதெல்லாம் கக்குவா. வேடி வாக்குடி பண்ணுவேன் தானே சொல்லியிருக்கிற துகாராம். அமி துஜி வேடி வாக்குடி. வேடி வாக்குடினா வேடினா பைத்தியக்காரத்தனமா ஏதோ வாக்குடி பண்ணுவேன், வாந்தி பண்ணுவேன் அர்த்தம். புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னாக்க உன்னை பத்தி இருக்கிற பிரேம பாவத்துல வந்துட்டே இருக்கும். அதனால நீ அம்மாவுடைய நிலையில இருந்து ஒரு உயர்ந்த என்ன எவ்வளவு பெரிய அம்மா, அண்ட சராட்சரத்துக்கும் அம்மா. உச்சிதம் ஏதோ பாரு, அதை பார்த்து பிரேம பிரீத்தி நாம உச்சிதத்தை. பிரேம பிரீத்தி நாம உச்சிதத்தை தரா. பிரேம பிரீத்தி நாம
जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर